வரலாற்றில் இன்று ஜனவரி 7, 1978 வரலாற்று ஆசிரியர் சாமிநாத சர்மாவின் நினைவு நாள். பன்மொழி புலமை, சுருக்கெழுத்து பயிற்சி, பத்திரிகை அனுபவம் இவற்றின் திறத்தால் பன்னாட்டு காற்றை தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் வே. சாமிநாத சர்மா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு அருகே உள்ள வெங்களத்தூரில் பிறந்த சாமிநாத சர்மா அரசியல் எழுத்தில் கொண்ட ஈடுபாடு காரணமாக நம் நாட்டு தலைவர்களான மகாத்மா, திரிவிகா, திலகர் போன்றோரை பற்றி மட்டுமல்லாது அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, ரூசோ, காரல் மார்க்ஸ் என பல்வேறு அயல்நாட்டு தலைவர்களையும் அவர்களின் தத்துவங்களையும் தமிழில் அறிய கொடுத்தவர். அந்நாளில் திராவிட இயக்கங்களின் மேடைகளில் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் அறிஞர்களின் தத்துவங்கள் ஒலிக்க காரணமாக இருந்தவை சாமிநாத சர்மாவின் படைப்புகள். சாமிநாத சர்மாவின் பர்மாவளி நடைப்பயணம் பயண இலக்கியத்தில் முக்கியமான நூல். ஏப்ரல் 1919 அல்லது பஞ்சாப் படுகொலை, ஸ்பெயின் குழப்பம், சீனாவின் வரலாறு போன்றவற்றோடு கிரேக்க அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள உதவிய பிளேட்டோவின் அரசியல் என்ற நூலும் குறிப்பிடத்தகுந்தவை. நான் எழுதுவதற்காக வாழ்கிறேன், வாழ்வதற்காக எழுதவில்லை என்று உணர்வு பூர்வமாக பேசிய சாமிநாத சர்மா 1978 ஆண்டு ஜனவரி மாதம் 7 மறைந்தார். எழுத்தால் சாதித்த சாமிநாத சர்மாவின் நினைவு நாள் வரலாற்றில் இன்று.